ஸோ வெரி குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கிஸ். ஸோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, என்ன வீடியோன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு சைக்கிள் வாங்க போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து என் பையனுக்கு யூஸ்க்கு, ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங் வந்து நான் வாக்கிங் போகிறேன். ஸோ ஒன் டே வந்து வாக்கிங்கும், இன்னொரு டே வந்து சைக்கிளிங்கும் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா மக்களே. ஸோ இதுக்கு தான் வந்து சைக்கிள் வாங்க போகிறோம். ஸோ என் லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சைக்கிள் வந்து வாங்க போகிறேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய சைக்கிள் வந்து நான் செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் தான் வாங்கியிருந்தேன் எம்டிபியில். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலு. ஸோ இப்போ வந்து ஒரு புது சைக்கிள் வந்து வாங்க போகிறோம். எனக்கு வந்து ஐடியா இல்லை, ஹெர்குலிஸ்னு ஒரு பிராண்டில் வந்து பார்க்கலான்னு பார்க்குறேன். ஸோ நேரில் போயிட்டு நம்ம அங்கே பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இங்கே போரூரில் வந்து பொன்னி சைக்கிள்ன்ட்டு ஒரு சைக்கிள் கடை இருக்குது, அங்கே தான் வந்து நான் வாங்க போகிறேன். ஏற்கனவே வந்து என் பையனுக்கு வாங்கின சின்ன சைக்கிள் வந்து அங்கே தான் வாங்கியிருந்தோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து காட்டுங்க. ஏன் இவ்வளோ ஹைட் இருப்பான்? பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஃபிசிக்ஸ். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் ஃப்ரேம் வந்துடும், ஷிமானோ ஒரிஜினல் கியர் வந்துடும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸி லாக்அவுட் சஸ்பென்ஷன் வந்துடும். அது பார்த்தீங்கன்னா இதில் 4 ஈஸி லாக்அவுட் சஸ்பென்ஷன் இப்போ நியூ வருஷன் இருக்குது. ஓகே. சஸ்பென்ஷன் வேணால் ஆன் பண்ணிக்கலாம், சஸ்பென்ஷன் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹெர்குலிஸில் ஒன்று அந்த பெஸ்ட் மாடல் இது. இதுக்கு அடுத்தது எடுத்திங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா ஸ்டெடின்னு கொடுக்குறாங்க. சீட் அட்ஜஸ்டபிள், அது அட்ஜஸ்டபிள் 6.8 யூஸ் பண்ணுங்க சார். இது வீல் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 29 இன்ச்சஸ். ஓகே. இது 2026 இப்போ லான்ச் பண்ணுறது பீஸ். கலரும் ஃபேன்சி கலர் வந்து ரொம்ப கிளாஸ். வேறு என்ன பிராண்ட்? ஹெர்குலிஸ் இருக்குது, 5 மாடல்ஸ் இருக்குது. அதுக்கு ஸ்டெடி ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கம்பெனி காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,600 ஆஃபரில் 70,000 பே பண்ணுறாங்க. 4 அக்சசரிஸ் கஷ்டம் 17 வந்து லாக்கு மொதல் ஒரு மாடல் பார்த்து ஸ்டார்ட் 4 அக்சசரிஸ் ஃப்ரீயாக இருக்கும். கம்பெனி காஸ்ட் பார்த்தீங்கன்னா 20,500 இருக்குது. ஆடி சிஸ்டம் உங்களுக்கு 80,000 4 அக்சசரிஸ் 14,200 பண்ணலாம் டிஸ்கவுண்ட் போக. என்ன பிராண்ட் அது? ஒய்ஃபைன்னு ஒரு பிராண்டு டெர்னிட்டி குரூப் வந்துருக்கு. ஓகே. இது எடுத்துக்கணும் உங்களுக்கு 16,000. இல்லை ஹெர்குலிஸில் ஸ்டார்டிங்கே அதுதான்? ஸ்டார்டிங் அதுதான், அதோட ஸ்டார்டிங் வருது சார். பட் ரிஃப்ட்டுன்ட்டு ஒரு மாடல் இருக்குது, பாக்ஸில் இருக்குது, செட் பண்ணி தரேன். இந்த மாதிரி மாடல்லே வந்துடும். அது எடுத்திங்கன்னா டிஸ்கவுண்ட் போக 11,000. அதில் கேரியர்லாம் வருமா? கேரியர் வரும், இந்த மாதிரி பேட்டர்ன் வரும். அது எடுத்து நான் நல்லா இருக்கும், பீஸ்ட்டு போயிடுது, ரொம்ப கிளாஸாக இருக்கும் சார். இப்போ ஆக்சுவலாக நான் மார்னிங்கில் கொஞ்சம் சைக்கிளிங் போகலான்னு ஒரு ஐடியா இருக்கேன் சார். 6.2 யூஸ் பண்ணலாம் சார். இதுங்களா? இது அது சொன்னீங்களா? இதுதான். இது பார்த்தீங்கன்னா ஷிமானோ ஒரிஜினல் குரூப் செட் வந்துருக்கு சார் உங்களுக்கு. ஓகே. 27.5 இன்ச்சஸ் வீல் டயமென்ஷன் வந்துடும். அது வந்து 29 இன்ச்சஸ் வீல் டயமென்ஷன். 27.5 6.2 ஹைட் போட்டு நம்ம ஈஸியாக லாக் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். அந்த மாதிரி நல்லா இருக்கும். கலரும் உங்களுக்கு பிளாக் வித் பீச் கலர் மாதிரிமே அப்டேஷன். இதுனா கலர் வேறு என்ன கலர் வருது? இல்லை சிங்கிள் கலர் தான் வருது சார். அது எப்படின்னா 24 ஒரு கலர் வரும், 26 ஒரு கலர் வரும், 27 ஒரு கலர் வரும். 18 சொல்கிறீங்களா? ஆமாம். 17,000 வரும் சார். 17. இது ஒன்று இருக்குது சார். இது கோல்டு கலர். இது 4 கியர் சார். 4 கியர் இங்கே தான் இருக்குது. அது எப்படின்னா ஸ்டெடி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அலாய் சீரியஸ். இது ஓகே. கம்பெனி காஸ்ட்டு 24,900 வரும். ஆஃபரில் 90,800.
ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 6061 ஃபியூர் அலாய் ஃப்ரேம். ஓ, லைஃப் டைம் வாரண்டி ஃப்ரேம் வந்து. இப்போ இதுக்கெலாம் வாரண்டி எப்படி சார்? அது எஸ்எஸ் ஃப்ரேமு, இது அலாய் ஃப்ரேம். இல்லை வாரண்டி எப்படி? வாரண்டி 2 இயர்ஸ் வெல்டிங் வரும். மற்றபடி கியரு அது எதுக்கும் வாரண்டி கேரண்டி கவர் இல்லை. நீங்கள் எந்த மாடல் எடுத்தாலும் கியருக்கு வாரண்டி கேரண்டி வரும். கியர் எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அதை போட்டு உங்களுக்கு எப்படி ரைட் பண்ணணும் அது எல்லாமே உங்களுக்கு அப்டேஷன் பண்ணுவோம். ட்ரை பண்ணி ஓட்டி பார்க்கலாமா? ஓட்டி பார்க்கலாம் சார். ஸோ இப்போ டிஸ்க் பிரேக் வந்துடுது எல்லாத்துலேயும். சர்வீஸ்லாம் எப்படி சார் இது? சார் 45 டேஸில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. எவ்ரி 6 months மெயின்டெனன்ஸ் இருக்குது சார். மெயின்டெனன்ஸ்க்கு 450 சார்ஜ் பண்ணுவோம். இது வந்து 18ங்களா? 18 சார். இது ஃபுல்லாக சீட் இறக்குங்க, நான் ஓட்டி பார்ப்பேன். அதோட இது வந்து ஹைட் ஜாஸ்தியா? அதோட இது ஹைட் ஜாஸ்தியா? $18,000 சம்திங் ஒன்று அதே கேட்டகரி. ரோடியோ ஸ்டேட்மெண்ட் சார், பேசிக் ஸ்டேட்மெண்ட். இது சார் அலுமினியம் டபுள் அலாய் சொல்லுமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. சைக்கிள் எடுத்து நீங்கள் அந்த மோட்டர்லாம் செட் பண்ணுறீங்க. இது மெக்ட்ரைவ் மோட்டர். மெக்ட்ரைவ் மோட்டர். ஓகே. மெக்ட்ரைவ் டாக். இது என்ன ரேஞ்ச் தரோம் சார்? இது வந்து 35 கிலோமீட்டர் ஒரு சார்ஜ். ஒரு சார்ஜ் 4 to 5 hours சார்ஜிங் டைம். ஆனால் ஸ்கூல் யூஸ்க்கு நான் வரேன். ஓகே, எதோ பண்ணுவோம். அது எனக்கு. ஸோ இது எவ்வளோ? இவி எவ்வளோ? இது 31 வருது சார். 7 ஸ்பீட் கியரோடு வரும். ஓ, இவிலே கியர். இவிலே கியர். ஓகே. 0 பிராண்ட் வரும். 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் சார்ஜுக்கு என் ஸ்டோரில் பெஸ்ட் மாடல். ஒரு நாளைக்கு ஒரு 3-4 வரைக்கும் இது மாதிரி நம்ம கையில் சேல்ஸ் ஆகும். ஓகே. இது ரேஞ்சுங்க 31,000 வருது சார். இல்லை 40 வெயிட்டாக இருக்குது வண்டி. இல்லை பேட்ரி பாருங்க. ஈவிலேயே இது கியர் சைக்கிள். நம்ம சைக்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவி பைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பைக்கில் மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே வந்துடும். ஓகே. லைட் வந்துடும், ஹார்ன் வந்துடும். ஆன் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் சார். 4 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சார். 4 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
இதே போயிடலாம் ஓகே. 25 கிலோமீட்டர் ஸ்பீட் சார், டாப் ஸ்பீடு 40 கிலோமீட்டர் ரேஞ்சு. பெடல் ஆக்சஸ் போடுங்களா ஒரு மாட்டீங்க, பெடல் மாதிரி பண்ணுங்க. பெடல் செம்மையாக இருக்கும். ஆக்சிலேட்டர் பண்ணாமல் நீங்கள் பெடல் பண்ணிங்கனாவே அது பெடல் ஆக்சஸ் எடுத்துக்கும். மோட்டர் ஆட்டோமேட்டிக் ஆகும். இதில் 55 கிலோமீட்டர் ரேஞ்சு சார்ஜ் ஆட்டோமேட்டிக். அதான் பெடல் ஆக்சஸ் அந்த மாடல். இது இங்கே உங்களுக்கு பேலன்ஸ் ஆகாது, பட் ரோட்டில் வந்து செம்ம ஸ்பீடாக தள்ளுது, கண்ட்ரோல் வரும். ரோட்டில் வந்துடும் சார். இங்கே சின்ன ஸ்பேஸில் உங்களுக்கு கண்ட்ரோல் வரும். அதில் நீங்கள் கேர் மாற்றி மாற்றி வந்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். கம்பெனி காஸ்ட்டு 33,995 சார். அதுவும் 31 பண்ணிட்டேன். ப்ளஸ் அந்த அக்சசரிஸ் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணேன். ஆனால் இது ஓட்டுவானான்னு தெரியல எனக்கு. அவன் ஸ்கூல் பசங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்மளுக்கு அந்த இந்த ஆக்சஸ் பண்ணாலும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு வெறும் நம்ம சைக்கிள் அந்த ஆக்சஸ் பண்ணுறது வந்து அந்த ஆக்சிலேட்டர் மட்டும் போட்டுக்கலாம். நீங்கள் கீ ஆஃப் பண்ணிங்கன்னா நார்மல் சைக்கிள். நான் என்ன சொல்ல பண்ணும்போது அது சல்லுன்னு ஒரு புள்ளில் இருக்குது. கீ ஆஃப் பண்ணிங்கன்னா வராது, ஜஸ்ட்டு சைக்கிளாக சைக்கிளாக இருக்குது. கீ ஆன் பண்ணால் தான் அந்த ஆக்சஸ் இருக்குது. ஓகே. A few minutes later. இப்போ மக்களே ஒரு சின்ன சேஞ்சு. ஸோ இது ஈவி போகலாமான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கியரு அண்ட் ஓட்டி பார்த்தா அதோட டிஃப்ரென்ஸே சூப்பராக இருக்குங்க. இப்போ கலர்ஸ் சிங்கிள் கலர். இது அது வேறு, அதோட கொஞ்சம் அட்வான்ஸ். ஓகே. டிஸ்பிளே வருது மாதிரி. டிஸ்பிளே வரும், 5 மோட் வரும். இப்போ நம்மளுக்கு இது சார்ஜெலாம் இதுலேயே தெரியுங்களா? சார்ஜ் எல்லாம் இதிலே தெரிஞ்சுக்கணும். கீ ஆன் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. பேட்டரி எப்படி ரிமூவ் பண்ணணும், பேட்டரி எப்படி செக் பண்ணணும், அது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே மாட்டிட்டு பின்னாடி உங்களுக்கு அப்டேட் பண்ணி இது நல்லா சில்வர் இல்லை, வண்டியே சில்வர் தானே. இது என்ன பண்ணுறது? இது எஸ்எஸ் தான் சார். ஃப்ரேம் வெல்டிங்க்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது சார். பேட்டரிக்கு 2 இயர்ஸு, மோட்டருக்கு 2 இயர்ஸு. இந்த த்ராட்டலு, இந்த சுவிட்சு, கண்ட்ரோலர் இதுக்கெல்லாம் 6 மந்த்ஸ் வாரண்டி. அதான் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா வாரண்டி கிளைம் ஆகும். கீழே வந்து ப்ரோக் ஆயிடுச்சுன்னா வாரண்டி கிளைம் ஆகாது. இவங்க வந்து இவி ஸ்கூட்டர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ரேஞ்ச் மாதிரி இருக்கலாம். ரேஞ்ச் மாதிரி. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் உங்களுக்கு பிராண்ட் வந்து ஆஸ்கர். பிராண்ட். ஓகே ஓகே. ஆஸ்காரில் லோடர் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த 300 கிலோ ஓகே ஓகே. ரைடிங் பண்ணுறது ஒரு இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அது மாதிரி. ஓகே. இதெல்லாமே நான் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சார். நான் ரிஜிஸ்ட்ரேஷன். லைசன்ஸ் இருக்காது. ஸ்பீடு வந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். ஓகே. உங்களுக்கு 40,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 40லேருந்து உங்களுக்கு 1,35,000 முடிஞ்சு வச்சுருக்கோம். ரேஞ்சு 50 கிலோமீட்டர், ஸ்டார்டிங் 50 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 80. உடனே ஸ்கூட்டர் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வேணான்றீங்க. இல்லை, இது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். உங்களுக்கு வெஹிக்கல் 25 தான் வரும் உங்களுக்கு ஸ்பீடு. பட் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு வரும். டிஸ்பிளேல 25ல லாக் ஆகும். வாரண்டிலாம் எப்படி சார் இது? பேட்டரிக்கு 1 இயர் வாரண்டி, மோட்டருக்கு 1 இயர் வாரண்டி சார். சர்வீஸ் எல்லாமே நம்மளே பண்ணிக்கிறோம். எந்த இஷ்யூ இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிக்கிறோம். ஓகே. இதுலேயே ரேஞ்ச் இருக்குங்களா? இப்போ இல்லை பிரித்து வச்சுருக்கீங்களே? இல்லை, இது சிங்கிள் லைட் வேரியன்ட் 40,000. இது டபுள் லைட் வேரியன்ட். இது எடுத்திங்கன்னா 42 வரும். ஹெட்லைட் மாடல். இதிலே பேட்டரி வந்து லெட் ஆசிட் பேட்டரி ஒன்று வரும். லித்தியம் 4FX பேட்டரி வரும். லித்தியம் 4FX பேட்டரி போட்டிங்கன்னா உங்களுக்கு 52,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதே இந்த மாதிரி லெட் ஆசிட் 4 பேட்டரி வரும். இந்த பேட்டரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 40,000 இந்த வண்டி ரெடி ஆகி போட்டுருக்கு. ஓகே. ஜஸ்ட்டு வாங்கிட்டு போகிறதா? ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி? ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் இருக்காது சார். சூப்பர். எஸ், ஏதாவது சின்ன இஷ்யூ ஆயிடுச்சுன்னா நம்மளே ரெக்வீட் பண்ணிக்கிறோம். இது பெஸ்ட்டு. எல்லா மாடல். ஸோ இங்கேயே வந்து சர்வீஸ் சைக்கிளுக்கு வந்து சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கு, கியர்ஸ்
சைக்கிள், ரோட் பைக் சைக்கிளில் எந்த வேரியண்ட் இப்போ நம்ம எலக்ட்ரிக் சைக்கிளும் ஓப்பன் தான் சர்வீஸ் தான், அதுவும் எலக்ட்ரிக் சைக்கிள் தான் சார். இது பேட்டரி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குங்களே. இது வந்து இப்போ இந்த பேட்டரி சார், 8 amps பேட்டரி, பிவிசி கார்டு தான். ஓகே, அது வந்து இல்லை NMC பேட்டரி மாதிரி. இப்போ ரேஞ்ச் ஜாஸ்தியாக தருங்களா? அப்படி இல்லை. இது உங்களுக்கு 35 கிலோமீட்டர். ஓகே, இது பாடி மட்டும் பிவிசி பாடி. அது வந்து உங்களுக்கு அலுமினியம் கோட்டட் ஃபைபர், திக் ஃபைபர் குவாலிட்டி. இப்போ செகண்ட் சேல் கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்சேஞ்ச் சைக்கிள் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் சைக்கிள். நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மணி பெல்லு, லாக்கு, மணி பக்காவை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். மணி சார்ஜர் கூட அப்போ நீங்கள் சொல்லி தருவீங்களா? எப்படி இருக்கோ அது அவருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். இப்போ அதுக்கு இப்போ இது சார்ஜிங் கேபிள் எல்லாமே சர்வீஸ். இது என்ன இது 7.5 HP 250 volts மோட்ரு, 36 volt. இப்போ நான் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போகிறேன். வீட்டில் நான் கழட்டிட்டு வீட்டில் போட்டு இல்லை சைக்கிளோட உங்களுக்கு கீழே இருக்குன்னா பரவாயில்ல, அப்படியே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். கழட்டி கூட தேவை. கியர் சைக்கிள் வாங்கலாம் தான் வந்த பிளானு. பட் ஆனால் அது ஈவியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. எனக்குமே ஈவியில் ஒரு ஸ்கூட்டி வாங்கலாம், அந்த மாதிரி வாங்கலான்ட்டு ஒரு பிளான் இருந்தது. இப்போ நம்ம இதுவே ஆல்மோஸ்ட் 18,000 அப்படி வருதுங்க சைக்கிளு. மேலே ஒரு நம்ம பே பண்ணோன்னா ஈவி சைக்கிள், அதாவது ஈவி பைக் மாதிரியே வருது. ஸோ நம்ம அதுக்கே போகிறது பெட்டரு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம ஃபீல் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவி சைக்கிளே போகிறது வந்து நம்ம கொஞ்சம் பெட்டர் இருக்குது. ஸோ அதனால தான் அதை மைண்ட் பண்ணி நம்ம ஈவி சைக்கிள் இப்போ எடுத்தது. ஸோ இப்போ வந்து அதை கொஞ்சம் ரெடி பண்ணி ஈவினிங் தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஈவினிங் வந்து என்னோட பையனை கூட்டு வந்து எடுக்க போகிறேன். ஸோ ஈவினிங் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இதுலேயே நம்ம எடுத்தது வந்து Y3+ன்ட்டு, இதுலேயே வந்து Y5ன்னு இருக்குது. அதில் வந்து டிஸ்பிளே வருதுங்க. நான் உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த டிஸ்பிளே வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. இது சேம் தான், ஆனால் டிஸ்பிளே வரும். டிஸ்பிளே வரும். இது கியர் இல்லாமல் வரும் சார். ஓ, கியர் கிடையாது. கியர் இல்லாமல் எடுத்திங்கன்னா 35,500 வரும். இது 60 கிலோமீட்டர் ரேஞ்சு. இது சென்ட்ரல் லாங் ப்ரெஸ் ஓகே, வண்டி ஆன் ஆயிடும். இதில் வந்து உங்களுக்கு வந்து கிலோமீட்ரு, பேட்டரி கேப்டருக்கு வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து கிலோமீட்டர் மென்ஷன் ஆகிடும். இதில் வந்து 5 மோட் ஆப்ஷன் வரும். மோட் 1ல் 1 கிலோமீட்டர். நீங்கள் கேட்குறீங்களா ஸ்பீட் கண்ட்ரோல்? ஸ்பீட் கண்ட்ரோல் இதில் வந்து. இது எவ்வளோ சொன்னீங்க? 35. Y5 இது Y5 மாடல். நம்ம எடுத்தது Y3. Y3+. இது Y5+. இங்கே இருப்பார் கியர், அது கியரோட வரும். ஓகே. ஸோ டயர்ஸ் வந்து இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த டயர்ஸ் மாதிரி தான் இருக்குங்களா? ஏர் டாப்பு கம்மியாகும் சார், மைல்டாக உங்களுக்கு. இப்போ பிளாக் டயர்லாம் ஒரு ஆரோ நீங்கள் டாப் அப் பண்ணலாம், கொஞ்சம் மைல்டாக. ஆமாம், கம்மியாகும். இதில் அந்த இஷ்யூஸஸ் இருக்காது. 15 days 20 days ஒன்ஸ் நீங்கள் காற்றடிக்கிற மாதிரி இருக்கும். இது வாஷிங்லாம் எப்படி சார்? இது நம்ம வீட்டில் வாட்டர் வாஷ் பண்ணுவோம்ல, நார்மல் துணி தெளிச்சிட்டு நம்ம இல்லை நான் அந்த ஸ்ப்ரேயர் வச்சுருக்கேன். ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா பேட்டரி கழட்டிடுங்க சார். பேட்டரி மட்டும் கட்டணும். பேட்டரி கழட்டிட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் ஒரு பேட்டரி உட்காருது இல்லை, அந்த இடத்துல ஒரு கவர் மாதிரி. இல்லை இந்த மோட்டர் ஒன்றும் ஆகாது சார். அடிக்கிற மழையிலே நம்ம யூஸ் பண்ணலாம் சார். ஃப்ளட் இருக்குல்ல சார், நம்ம முழங்கால் மட்டும் தண்ணி அந்த இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம காரில் ஸ்டாண்ட் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்களா? இது கார் ஸ்டாண்ட், ஒயிட் வண்டி கார் ஸ்டாண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி. இப்போ நார்மல் சைக்கிள்னால் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை, இந்த மாதிரி சைக்கிள் மட்டும் தான் கார் ஹேண்டில் சைக்கிளிங் மட்டும். இது லைட் வெயிட்டாக இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் கூடவே எடுத்துன்னு போக முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஹெவி உங்களுக்கு அது எல்லாமே எடுத்திங்கன்னா 15-20 kg அப்போ வந்துடும். ஸ்பீட் பிரேக் வந்தால் அந்த ஸ்டாண்டு தாங்க. அந்த ஸ்டாண்டுக்கு தகுந்த மாதிரினா ஒரு 7 kg மட்டும் இருந்தால் 7 kg வண்டினா அந்த மாதிரி ஹைப்ரிட் ரோடு பைக்கு அந்த மாதிரி சைக்கிள் தான் ஹேண்ட் பண்ணுறது. இதுலேயே பாருங்கள். மக்களே இந்த ஓல்டு சைக்கிள் ஹெர்குலிஸ் வருதுங்களே,
அதுலேயே வந்து வந்து ஓகே. கம்பெனியில் வருது. ஆஹா, அது என்ன ரேஞ்ச், எவ்வளோ வருது? 23,000. 25 கிலோமீட்டர் ரேஞ்ச். ஓகே. இது ஆனால் யூஸ்ஃபுல் தான். இந்த மாதிரி சைக்கிள் நிறைய பேர் விரும்புவாங்க. விண்டேஜ் மாடல்ஸ். விண்டேஜ் மாடல் சைக்கிள் வருதுங்களா அந்த மாதிரி? அதான் அது எங்கள் அப்பா எல்லாமே அந்த மாதிரி. இந்த மாடல் தான் சார். 180 இயர்ஸ் பிராண்ட் சார் இது. ராலி அந்த மாதிரி இப்போ டயர்ஸே அந்த 90s பார்த்தது. அது 90s. எவ்வளோ வருது சைக்கிள்? இது 11,500 இருக்குது சார். அப்பா, ஆக்சுவலாக நான் ஸ்கூல் போகிற டைமில் நம்ம எம்டிபி 1500 1800 அந்த மாதிரி ரேஞ்ச் இருந்தது. இப்போ அந்த ஹிட்ஸே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்எல்ல எஸ்எல்ஆர் வச்சுருந்தேன் நான் முதல்ல. எஸ்எல்ஆர் பிஎஸ்ஏ அதே தான் சேம். அது கலர் பிளாக் மெரூன் 2 கலர் வரும் அதில். ஸோ நிறைய வந்து இந்த சின்ன பசங்களுக்கும் சேர்த்து வச்சுருக்காங்க. சைஸ் அதான் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்களா? 3 வயசு. அது வந்து 4 வயசு, இது வந்து 5 வயசு. ஓகே. இது வந்து 11 வயசு. அது எல்லாமே அடல்ட். அந்த சைடு எல்லாமே adult. இது லேடி பேர்டு. லேடி பேர்ட் பேஸ்கெட்டே மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் வரும் இல்லைங்களா? A few hours later. ஸோ மக்களே, மணி வந்து கரெக்டாக ஒரு 4:30 ஆகுது. நான் போய் என் பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர போகிறேன். ஆக்சுவலாக அவனுக்கு வந்து நாங்கள் சைக்கிள் வாங்கினதும் தெரியாது, அதுலேயும் இவி சைக்கிள் வாங்கியிருக்கோன்னு தெரியாது. சைக்கிள் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. சைக்கிள் வாங்க போகிறோன்னு தெரியும், பட் ஆனால் இப்போ நாங்கள் இன்றைக்கி வாங்கினது தெரியாது. நான் கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை சும்மா கடைக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி நேராக சைக்கிள் கடைக்கு போயிட்டு காட்ட போகிறேன். நான் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல, சர்ப்ரைஸ் ஆவானான்னு தெரியல, ஏன்னா அவன் ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டான். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். நேராக இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம சைக்கிள் கடைக்கு போகும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எங்கே பேர் இது மாதிரியா? இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். உங்கள் சைக்கிள் வந்து சரி சொல்ல, சைக்கிள் வாங்கினதே தெரியாது. நான் சைக்கிள் பிரேக் பேட் போயிடுச்சு, அது பிரேக் பேட் மட்டும் வாங்கிட்டு வந்தான்னு. அது ஓகேவா? வேறு எதாவது பார்க்குறியா? என்ன இதே கரெக்டாக அதை ஓட்டி பார்க்குறியா? எலக்ட்ரிக் ஓட்டுங்களா? சும்மா ஓட்டி பாரு உட்காந்து. இன்னும் கொஞ்சம் சீட்டாக இருக்குங்களா? இன்னும் கொஞ்சம் இறக்கு. கொஞ்சம் எடுத்து கொடுக்குறது ஒளிப்பாருங்க ஜஸ்ட்டு. யூஸ் பண்ண தெரியல. இது ஆக்சிடென்ட் மட்டும் ப்ளஸ் இது பண்ணுறேன். பெடல் பண்ணு, பெடல் பண்ணி பாரு. பிரேக் வச்சு அது இல்லைன்னா அதை ஆஃப் பண்ணிட்டு விடம் பெடல் மட்டும் பண்ணிப்பார். அது நீ வெளியில் ஓட்டும் போது கரெக்டாக இருக்கும். என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல. அதான் இது வேணும், இது வேணுமா, இது வேணுமா? அது வாங்கிட்டோம், உனக்கு தான் அது. இதுயா சைக்கிள் ஹாப்பியா? இது வந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஹாப்பியா? நல்லா இருக்கா? கியரும் இருக்குது, எலக்ட்ரிக்கு, எப்படி யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம். இங்கே பாரு, இங்கே பாரு.
அவன் அவ்வளோதான் ரியாக்ட் பண்ணுவான். இல்லை அவனுக்கு இந்த சைக்கிள் ஓடுன்ட்டு தான் இந்த சைக்கிள் காமிச்சு பண்ணி சைக்கிள்ஸ் நல்லா இருக்குங்களா எப்படின்னு கேட்டுக்கோ என்னென்ன பண்ணோன்ட்டு. என்ன சர்ப்ரைஸா சொல்லு ஏதாவது. ஐயா வைக்கப்படுறா. புது மாடலு லேட்டஸ்ட் லான்ச்சிங். இது மாடல் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த 7 ஸ்பீட் கியரில் இருக்காது. 7 ஸ்பீட் கியர். இது வந்து Y3 ப்ளஸ். இது Y3ல வந்துடும். இது வித் கியரோட வருது. எப்படி யூஸ் பண்ணோம் எல்லாத்தையும் கேட்டுக்கோ. சாவி வந்து பேட்டரி. இந்த சாவி வந்து லாக் பண்ணுறது. இது வந்து த்ராட்டல். அது ஒரு செட் தனியாக இருக்கும், ஒரு செட்டு வீட்டில் வச்சுருக்கோம். சரி, இப்போது ஒரே ஒரு இது, இப்போ மழை பெய்யுதுன்னா இப்படியே போகலாமா? வெளியில் போகலாம், வாட்டர் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்கூலில் சைக்கிள் விட்றான், மழை பெய்யுது எல்லாம் அதெல்லாம் ஒன்று நனையலாம். தண்ணிக்கு வந்து ஊற தான் கூடாது. மோட்டர் மட்டும் முழுகக்கூடாது. முழுகக்கூடாது. ஆமாம், சரி. தண்ணி படலாம். ஃப்ரண்டில் சாவியை போட்டு ஃப்ரண்டில் செய்யணும். லைட்டை தூக்கலாமல் எடுக்கணும். அதேமாதிரி வச்சுட்டு கீழே தள்ளிட்டு பேக்கில் வச்சுக்கணும். ஓப்பன் லாக் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணாமே சார்ஜ் போடலாம்ல? போடலாம். சுவிட்ச் போர்டு பக்கத்தில் இருந்தால் பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால் கைட்டுற ஆப்ஷன் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. கட்டிட்டு இந்த இருக்குல்ல இந்த பக்கம் சார்ஜர், மொபைல் சார்ஜர், இது லேப்டாப் சார்ஜர் சார்ஜர் தான் போட்டு க்ரீனு. சார்ஜ்னா ரெட் கலரில் எரியும். சார்ஜ் ஆகுதுன்னா ரெட்டு. ஆமாம், ம், ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக இருக்குன்னா க்ரீனு. ஓகே ஓகே. இதை வச்சு எனக்கு கழட்டு. இது எவ்வளோ நாள் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஆகும்? ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் ஆகிடும். இதில் வந்து பட்டன் சென்சார் இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆட்டோமேட்டிக் த்ராட்டில் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணுவாங்க. அது வந்து இருக்குல்ல, இது வந்து லைட் இருக்குது. அந்த லைட் வந்துடும். அதே கீழே விட ஆரம்பம். இது வந்து 7 ஸ்பீட். இந்த ஆட்டோ மேலே இருக்குது. இது வந்து ஐ பண்ணுறது கியர். ஹை பண்ணுறது. அதே கீழே இருக்கிற இந்த ப்ரெஸ்ஸு, இந்த சின்ன அது வந்து லோ பண்ணுறது. நீங்கள் வந்து பெடல் பண்ணி தான் கியரே மாற்றணும். அப்போ தான் உங்களுக்கு மாற்றி விடும். அவன் பேட்ரி கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே இருந்தால் தான் லாக். அது ஜஸ்ட்டு லாக். இப்போ ஸ்கூலுக்கு போகிறான்னு வச்சிங்களேன், இந்த சாவியை நான் கொடுக்கணுமா அவனுக்கு? வேணாம் இல்லை, அவருக்கு இந்த சாவி மட்டும் கொடுத்தா போதும். சரி. இந்த சாவி லாக் சாவி. லாக் சாவி மட்டும். நீங்கள் எதுக்குமே ஆயிலே போட வேணும். இதெல்லாம் ஆயிலே போட வேண்டியதில்லை. இது செயினுக்கு செயின் மட்டும் லூப் இருக்குல்ல, நீங்கள் பைக் செயின் லூப், பைக் லூப். அதுவும் அது மட்டும் ஒரு இடத்துல அடிச்சா போதும். அது ஓட்டவே இல்லாமல். சரி, ஓகே ஓகே. வெளில இன்சூர் மெயின்ஸ் தான். 10 நாள் காத்திரிக்கிற மாதிரி இருக்கும். காத்தடிச்சு. இது டியூப்லெஸ்ஸா? டியூப் லேயர் தான் சார். டியூப் தான். ஸோ பாரு, சூப்பராக இருக்கு. என்ன ஓட்டி பாரு. ஆனால் கொஞ்சம் படல் பண்ணாலே சல்லுன்னு ஒரு புல் கொடுக்குது மக்களே. அந்த டார்க் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுது.
அவனாலே நம்ப முடியல. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்துட்டோம். சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனிமேல் வந்து நல்ல நாள் பார்த்து பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண வேண்டியது தான். இங்கே வா, சொல்லு எப்படி இருக்குது சைக்கிள்? சைக்கிள் சூப்பராக இருக்குது. நல்லா சர்ப்ரைஸ் ஆகும். நான் யோசிச்சு பார்த்தியா இந்த மாதிரி நான் கியர் தான் ஆக்சுவலாக கியர் தான் பார்த்தோம். நீ வீடியோ பார்த்தா தெரியும் பாரு உனக்கு. அது லாஸ்ட் டைமில் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் ஆனால் இது சூப்பர், நல்லா இருக்கு. ஆனால் நல்லா பவராக இருக்கு. சரி, நாளை எக்ஸாம் மக்களே அவனுக்கு, அதனால் படிக்கணும் போயிட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் வர வீடியோவில் சைக்கிளை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம், கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு ட்ரைவும் எடுத்துகிட்டு போவோம். எங்கே ட்ரைவ் போகலான்னு சொல்லுங்கள், ஏன்னா நான் வந்து போரூரில் இருக்கேன். இங்கேருந்து கிட்ட எங்கேயா ட்ரைவ் போகலான்னு சொல்லுங்கள். இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 30 கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரியல் ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.